ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னையில் இந்திய விமானப்படையோட சாகசம் நடைபெற்றது. அதை பற்றி முழு வீடியோவும் அதனோட புகைப்படங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நமது இந்திய நாட்டோட விமானப்படை உருவாக்கி 92 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் விமான படைப்பிரிவினர் ஒரு சாகசம் நிகழ்த்திருக்காங்க. என்றைக்குன்னா அக்டோபர் 6 நடைபெற்றது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ். இந்த ஜென் ரிவ்யூஸோட வெப்சைட் நாங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இந்திய விமானப்படையோட சாகசம் 2 மணி நேரம் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றிருக்கு. இந்த விமான சாகசத்தில் பல்வேறு வகையான விமானங்களை சாகசத்திற்காக பயன்படுத்தியிருக்காங்க இந்திய இராணுவம். இதிலே மிக முக்கியமானது என்னென்னா, பணைய கைதிகளை மீட்பது போன்ற சாகசங்களையும் செஞ்சு காட்டியிருக்காங்க இந்திய ஏர்ஃபோர்ஸ். இதில் இந்திய விமானப்படையோட அனைத்து திறமைகளையும் இதில் வெளிக்காட்டியிருக்காங்க மக்கள் பார்க்கும் வகையில். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க புகைப்படம் தான் இந்திய விமானப்படை சாகசம் தொடங்குவதற்கு முன்னாடி செஞ்ச முதல் சாகசம் இது. இந்த சாகசம் நம்மளுடைய தாய்நாட்டோட கொடியை பறைசாற்றும் வகையில் முதல் சாகசம் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய புகைப்படத்தில் தெரியக்கூடிய விமானங்கள் தான் அதாவது ஹெலிகாப்டர்கள் தான் சாகசம் செய்து காட்டிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த ஹெலிகாப்டரில் சாகசங்களில் ஈடுபடுத்தப்பட்ட ஹெலிகாப்டர்கள் இது. இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்லாம் சாகசத்தை முடிச்சுட்டு தரை இறங்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்க புகைப்படம் அதே போன்று சாகசத்தில் ஈடுபட்டு தரையிறங்கும் போது தனது கொடியை வெளிப்படையாக காட்டிட்டு வர புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது போர்க்காலங்களில் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர் இது. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்க புகைப்படத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் இந்த விமான சாகசத்தை பார்ப்பதற்காக திரண்டு இருந்த கூட்டத்தை தான் நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் இந்திய இராணுவத்தோட வான்வழி சாகசங்களை காண்பதற்காக கடும் வெயிலிலும் மக்கள் கூடியிருக்கிற புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அனைவரும் வெயிலுக்காக கொடையை பயன்படுத்தி தான் இந்த சாகசத்தை பார்த்துட்ருக்காங்க. அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அந்த சமயத்தில் அதிகமான மக்கள் கூடியதுனால பல இடங்களில் வாகன நெரிசல், சாலை நெரிசல் ஈடுபட்டிருக்காங்க. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்திருக்கு. நாம் இப்போ பார்த்துட்ருக்க புகைப்படம் போக்குவரத்து நெரிசல் எவ்வாறு இருக்காங்க, எத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே கூடியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இந்த புகைப்படத்தில் சென்னை மெரினா கடற்கரை மற்றும் காமராஜர் சாலையில் குவிந்த மக்களோட எண்ணிக்கையை பார்க்க முடியும் நம்மளால். இப்படியான கூட்ட நெரிசல் காரணமாக இப்போ பல சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. அது உண்மையாக போய் என்னன்னு தெரியல. அரசாங்கம் அதை மறுத்திருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த முழு வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம் அதை பற்றி. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்துட்ருக்க புகைப்படத்தில் இருக்கக்கூடிய விமானம் போர்க்காலங்களில் பயன்படுத்தக்கூடிய விமானம் எதிரி நாட்டை தாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் விமானம் இது. இந்த புகைப்படம் மெரினா கடற்கரையில் விமானப்படையினர் சாகசம் செய்யும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. அக்டோபர் 6 அன்று சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகசம் நடைபெற்றது. இந்த சாகசம் உலகத்திலேயே அதிக மக்கள் கண்டு களித்த சாகச நிகழ்ச்சி என்ற சாதனை இந்த நிகழ்ச்சி படைத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கப்படுது. இதனால் உலகத்திலேயே அதிக மக்கள் கண்டு களித்த வான்வழி சாகசம் என்ற பெருமையை இந்த வான்வழி சாகசம் படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாத அந்த பெருமையினால் லிம்கா புத்தகத்திலையும் இந்த சாகச நிகழ்வு இடம்பெற இருப்பதாகவும் இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கு. இது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். இது இந்திய விமானப்படையோட மெய் சிலிர்க்க வைக்கும் சாகசங்களை காட்டுற புகைப்படங்கள் அதிகமாக இந்த வீடியோவில் இணைச்சிருக்கோம். இறுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.